ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு ரெசிபி விலாக் தான். இது வந்து ரொம்ப நாளாக நிறைய பேர் எனக்கு டிஎம்மில் கேட்டது, களி நீங்கள் வந்து செஞ்சு போடுறீங்களா, அது எப்படி அந்த களி மாவு செய்கிறீங்கன்றத நீங்கள் எங்களுக்கு காட்டுங்க, எங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் செய்ய போகிறது, என் ஃப்ரெண்டு அவங்க வந்து கேட்டாங்க, அவங்க ரெகுலராக என்கிட்ட வாங்குவாங்க, அவங்க வந்து காலி ஆயிடுச்சு செஞ்சு கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால் நான் அவங்களுக்கு செய்யும் போதே உங்களுக்கு வீடியோவாகவும் காமிச்சிட்டேன்னா நீங்களும் வீட்டில் செஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்களால் வீட்டில் செய்ய முடியல, கேஎல்ல இருக்கீங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த மாவு வந்து நான் வந்து உங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன், நீங்கள் அது எனக்கு பே பண்ணால் போதும். சரி, ஓகேவா? இது எப்படி செய்யலாம், என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாமா? மெயினான இன்க்ரீடியண்ட் இதுக்கு தேவையானது வந்து உடைச்ச கருப்பு உளுந்துங்க. இதுதான் உங்களுக்கு கருப்பு உளுந்து பற்றி தெரியணும்னு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது கருப்பு உளுந்தில். ஸோ இந்த கருப்பு கலரில் இருக்குல்ல, இதுதான் இதோட ஸ்ட்ரென்த்தே. ஸோ மெயினாக இது வந்து லேடிஸுக்கு நம்மளுக்கு வந்து இடுப்பு வலி, கால் வலி, மெயினாக வந்து வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு வந்து உளுந்தங்களி கொடுப்பாங்களே. ஸோ அந்த கருப்பு உளுந்து வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது, ஆண்களுக்குமே ரொம்ப நல்லதுங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் ஒன்று நான் இது செய்யும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்குல்ல, இது வந்து பெரிய உலக்கு, அதாவது கால்படின்னா ஏதோ சொல்லுவாங்க, எங்கள் அம்மா தமிழில் சொல்லுவாங்க, அது எனக்கு வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு டம்ளரில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அளவு. இதில் 4 டம்ளர், இந்த டம்ளரில் 4 டம்ளர் வந்து கருப்பு உளுந்து போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி 4 டம்ளர் போட்டிங்கன்னா இதில் 1 டம்ளர் வந்து பச்சரிசி போடணும். நான் வந்து பச்சரிசி அரை டம்ளர் வந்து கருப்பு கவுனி அரிசி இருக்குல்ல, கருப்பு கவுனி அரிசி அரை டம்ளர். அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம், அதுக்கப்புறம் ஒரு வாசனைக்கு இது வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க, ஏலக்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் ட்ரை ஜிஞ்சர். ஸோ உங்கள்கிட்ட சுக்கு தனியாக இருந்துச்சுனாலும் அது வறுத்துக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட பவுடராகவே இருந்துச்சுன்னா இதில் 1 டீஸ்பூன் நீங்கள் வந்து அந்த இதில் கலந்துக்கலாம். இதை நான் எதில் அரைக்க போகிறேன்னா ரைஸ் மில்லில் தான் அரைக்க போகிறேன். ஏன்னா போன வாட்டி நான் வந்து இந்த மாதிரி பிளெண்டரில் அரைச்சி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அது வந்து சரியாகவே வந்து அரைப்படலை. ஸோ அதனால் நான் இப்போ தான் வந்து சவுக்கீட்டில் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம் நாங்கள். ஸோ அவங்கக்கிட்ட போய் கொடுத்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். ஏர்டைட் கண்டெய்னர்லாம் சேவ் பண்ணிவிட்டு எப்பப்போ வேணுமோ அப்பப்போ நம்ம வந்து அதை எடுத்து அது எப்படி நம்ம பண்ணலான்றதை அடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா, எடுத்து அளந்து வச்சுருங்க. அடுத்தது என்ன பண்ணோன்னா, இதை நம்ம வறுக்கணும். ஒரு நல்ல வானலில் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுக்க ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம வறுக்கலாம். ஸோ வானல் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஸோ நல்ல வானல் சூடாயிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வறுத்திங்கன்னா ஒரு ஸ்மெல், சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும், உளுந்து ஸ்மெல்லு. மொத்தமாக போட்டுறாதீங்க, ஏன்னா இது எல்லாமே நல்லா வறுபடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் நான் சொல்கிறேன்னு சொன்னேன்ல உங்கள்கிட்ட, நான் அப்படியே இது வறுத்துக்கிட்டே உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ இது பெனிஃபிட்ஸ் வந்து நான் நார்மலாக நம்ம நெட்டில் நீங்கள் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லிவர் சப்போர்ட் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நேச்சுரல் டீடாக்சிஃபையர். ஸோ இது வந்து நம்மளோட லிவர் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்டு ஏதாவது மைல்டு ஜாண்டிஸ் இருக்கவங்க அவங்களுக்குலாம் வந்து இது வந்து கொஞ்சம் லிவர் டிஷ்யூஸ்லாம் ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. மெயினாக எதை சொல்கிறாங்கன்னா, இந்த கருப்பு உளுந்தில் இருக்க அந்த கருப்பு கலர் இருக்குல்ல, அது பேர் வந்து இந்த பிளாக் நைட் ஷேடுன்னு சொல்கிறாங்க. சொலானம் நிக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கெமிக்கல் காம்பனன்ட் நேமு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிவர் சப்போர்ட், செகண்ட் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் பெயின் ரிலீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜாயின்ட் பெயினுக்கு, ஸ்வெல்லிங்கு, அப்புறம் மைனர் ஸ்கின் இன்ஃப்ளமேஷன், இது எல்லாத்துக்குமே இது வந்து ஹெல்ப் பண்ணுது, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிஷன் நல்லபடியாக. ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. மெயினாக வந்து கோல்ட், காஃப், ஆஸ்மா இதுக்கெலாம் நல்லது. அப்புறம் நம்மளுக்கு சளி உள்ளே இருந்துட்டு வெளியே வராமல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மியூக்கஸ் கிளியர் பண்ணுறதுக்குமே இது ஹெல்ப் பண்ணுது. டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்ப நல்லது. ஸோ அல்சர் அந்த மாதிரி இருக்கிறவங்க இது நம்ம ரெகுலராக சாப்பிட்லாம். ஸ்கின் கேருக்குமே இது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் வந்து இது வந்து ப்ரிகாஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரெக்னென்ட் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் இண்டிவிஜுவல்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு வாட்டி நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்லாம்.
அண்ட் ரொம்பவும் சாப்பிடக்கூடாது. சில பேர் வந்து இதுவே வந்து ராத்திரி பகல் நைட்டு அப்படிலாம் சாப்பிட்றாங்க. ஸோ அவங்க இப்போ இது வந்து இதெல்லாம் வந்து நம்ம நெட்லேருந்து எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எங்கள் அம்மா சொல்கிறது பாட்டி சொல்கிறதெல்லாம் இருக்கும்ல. ஸோ இது மெயினாக நம்ம எந்த டைமில் சாப்பிட்ணுன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நைட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நைட்டு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா அது களி கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இது நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே காலையில் சாப்பிட்டீங்கனாலே ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு ஃபீலிங்காக இருக்கும். இப்போ இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு 1 hour 2 hours கழித்து நீங்கள் ஜிம்முக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு அது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் அது பண்ணியிருக்காரு. இது நிறையா இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து இது ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு இதுதான் ஃபுட்டு தான் களி. ஸோ அது வந்து அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் நைட்டு மட்டும் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது நம்ம வந்து இது பவுட்ரு ஆக்கிடுறோம்ல. இந்த பவுட்ரு ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 டீஸ்பூன் போட்டு அதில் தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி கோல்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி லம்ஸ் இல்லாமல் அதுக்கப்புறம் நம்ம வந்து கருப்பட்டியோ இல்லைன்னா வந்து வெல்லமோ அதில் மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இதோட வேறு ரெசிபி வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த இது கட்டிப்படாமல் கிண்டணும். கடைசியாக நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடணும். அவ்வளோதான். இதுதான் களியோட மெயினான ரெசிபியே. ஸோ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் போகிறீங்க, வெளியெல்லாம் போகிறீங்க, உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே பிடிக்காது, ஐயோ பெரிய வேலையாக இருக்குமே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. வெளி சாப்பாடை நீங்கள் அவாய்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மெயினாக நீங்கள் யோசிக்க வேண்டியது நைட்டு சாப்பிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இதை பாருங்கள் ஒரு நிமிஷம் பக்கத்தில். இதை பார்த்தீங்கனாலே இப்போ நான் தொட்டு பார்த்தா செம்ம சூடாகிடுச்சு. ஓகேவா? செம்ம ஸ்மெல் அடிக்குது. அதாவது அந்த உளுந்து ஸ்மெல் நல்லா இருக்குது. ஸோ இது ஓரளவுக்கு நல்லா நம்ம பண்ணிட்டோம். இதை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்படி நீங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து இதில் காய வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அரைக்க கொடுக்கணும். இது வந்து காயட்டும். நான் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு நான் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். ஸோ இது வந்து நம்ம ஒரு அந்த 4 டம்ளர் எடுத்தோல அது ஃபுல்லாமே நம்ம வந்து இப்போ வறுத்தாச்சு. தொட்டு பார்த்திங்கன்னா சரி சூடாக அப்படின்னு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த லெவலுக்கு வறுத்தா நீங்கள் போதும். ஸோ இப்போ வந்து 1/2 டம்ளர் வந்து பச்சரிசி வறுக்க போகிறேன். அந்த இது ஒன்றும் இல்லைங்க, பயந்துடாதீங்க. இதில் இருக்க அந்த இது தான். ஓகேவா? கருப்புளுந்து தான் இது கூட கிடக்கு. ஓகே, இதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு இதுலையே இன்னொரு 1/2 டம்ளர் வந்து கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இது ரெண்டையும் நம்ம வறுத்துட்டோன்னா ஏலக்காவையும் வறுத்துட்டு சுக்கு பவுடர் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ யூஸ்வலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அரிசி வறுப்படும் போது எப்படி வரும்னு. ஒரு மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அது பார்க்கவே. ஸோ அந்த லெவலுக்கு வறுத்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ எப்படியும் ஒரு 6 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். 6 மாதம் 5 மாதம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது கெட்டு போகக்கூடாதுல. ஸோ ஈரத்தன்மை சுத்தமாக இருக்கக்கூடாது. ஸோ நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்காக ஃபுல்லில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கருகி போயிடும், அது டேஸ்ட்டு மாறிடும், நல்லா இருக்காது. ஸோ வறுக்கும் போது நல்லா பொறுமையாக நீங்கள் வறுக்கணும். ஸோ அது வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இதில் 1/2 டம்ளர் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். இந்த இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வெள்ளை இதில் கொட்டிடும். கொஞ்சம் கலந்து விட்டுங்க. கருப்பு கவுனி அரிசி போட்டுக்கலாம். உங்களுக்கு கருப்பு கவுனி அரிசி கிடைக்கலன்னா நீங்கள் உங்கள்கிட்ட மாப்பிள்ளை சம்பா இல்லை அந்த மாதிரி மில்லட்ஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் கலந்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வெறும் பச்சரிசி மட்டுமே கலந்துக்கலாம். இதோட நான் வந்து இதையும் ஆட் பண்ணிடுறேன். ஏலக்காய், இது வந்து வெந்தயம் எல்லாம் வந்து நிழல்ல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து
ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி போவேன் ஈவினிங். நான் போகும்போது அது எந்த கடைன்னு காட்டுறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது சவுக்கிட்டில் இருக்குது. நான் இன்றைக்கி போய் அதை அரைக்கும் போது நான் அது எந்த கடை, எப்படி போய் அரைக்கிறோம் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த விலாக்லேயே நான் இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ முடிஞ்சு அவ்வளோதான். இது அப்படியே ஆறட்டும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு அரைக்க போகிறேங்க. அதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மாவு அரைக்கிறதுக்கு நான் எப்படி ஊற வைக்கிறேன்னு காட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன மாவு அரைக்க போகிறேன்னா மாப்பிள்ளை சம்பா. ஸோ மாப்பிள்ளை சம்பாவில் இதுதான் மாப்பிள்ளை சம்பா. இதில் ஒரு டம்ளரு இட்லி அரிசி, இதில் ஒரு டம்ளர். ஓகேவா? நான் வந்து மாற்றி மாற்றி அரைப்பேன். இதில் நான் வெறும் ஒயிட் மாவும் அரைப்பேன், இந்த மாதிரி இதுவும் அரைப்பேன். ஸோ இதில் ஒரு டம்ளர், இதில் ஒரு டம்ளர் போட்டு நம்ம வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். மாப்பிள்ளை சம்பா போடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக இது போடலாம். திணை போடலாம், சாமை போடலாம், அப்புறம் குதிரைவாளி போடலாம், காட்டு யானை அரிசி போடலாம். இந்த மாதிரி நிறையா நம்மளோட இது பாரம்பரிய அரிசிகள் இருக்குல்ல. ஸோ அதில் எதனாலும் நீங்கள் போடலாம். இப்போ இதை இன்றைக்கி வந்து மாப்பிள்ளை சம்பாவில் இதுதான். யூஸ்வலாக மாப்பிள்ளை சம்பாவில் நல்லா வருங்க. அதாவது என்னென்னா, இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசி இருக்குல்ல, அதில் வந்து நான் மாவு ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது இந்த கலரில் இதே ப்ரப்போர்ஷனில் ஒரு டம்ளர் கருப்பு கவுனி, ஒரு டம்ளர் வந்து இட்லி அரிசி. பட் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, தோசை நல்லா வந்துச்சு. அதிவா தோசைக்கு ஓகேவா இருந்துச்சு, பட் வந்து ஒரு மாதிரி கசப்பாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு மாதிரி கசப்பு தன்மை இருந்தது இட்லிலலாம். அது வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க. பட் அது தெரியல, ஒருவேளை நம்ம டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு நினச்சா அது வந்து அந்தளவுக்கு வரல. ஆனால் மாப்பிள்ளை சம்பாவில் அந்த ஒரு டேஸ்ட்னஸ் இருக்கும். பூங்கார் அரிசியே கிடைக்க மாட்டேங்குது உண்மையிலே. பூங்கார் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. ஏன்னா அது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், சரி சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ பூங்கார் அரிசி உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதில் நீங்கள் இட்லி செஞ்சு சாப்பிடுங்க, இல்லைன்னா இந்த மாப்பிள்ளை சம்பாவில் செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் வெள்ளைச்சோளத்துலேயும் செய்வாங்க, அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு வாட்டி செஞ்சுருக்கேன், நான் வாங்கலை. நான் அதுக்கப்புறம் இந்த மாப்பிள்ளை சம்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டனால அதுவே நான் வாங்குகிறேன். தண்ணி வந்து நான் இந்த மாதிரி இதுக்கெலாம் ஊற்றி விட்ருவோம். யூஸ்வலாக என் ஹஸ்பண்ட் செஞ்சுருவாங்க. ஸோ களைஞ்சிட்டு இது மாதிரி ஊற்றுனோன்னா நல்லா சூப்பராக வரும். பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு ரைஸு நல்லா அலசியாச்சு. ஒரு 4-5 டைம்ஸ் அலசிட்டேன். இப்போ வந்து நல்ல தண்ணியில் நம்ம இதை ஊற வச்சிடலாம் ஒரு 4 hours. மணி என்ன 1:25. ஸோ ஒரு 5 மணி போல் ஆட்டலாம். 5 மணி 6 மணிக்கு ஆட்டலாம். காலையில் புளிச்சிடும். காலையில் நல்ல இட்லியும் கறி குழம்பும் வச்சு சாப்பிடலாம். என்ன சொல்கிறீங்க? இட்லிக்கும் கறி குழம்புக்கும் ரொம்ப நாள் ஆச்சு மட்டன் எடுத்து. பேசாமல் நாளைக்கு மட்டன் எடுத்து சாப்பிட்லாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். நான் மட்டும் என்ன ஏன்னா என் பொண்ணுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து மட்டன் பிடிக்காது. இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வீட்டு கணக்கு நான் சொல்லிடுறேன். ஒவ்வொருத்தவங்க வீட்டில் ஒவ்வொரு மாதிரி ஒரே டம்ளரில் அளவு எடுப்பீங்க. எங்கள் வீட்டில் எப்படின்னா, எங்கள் அம்மா வந்து எனக்கு கல்யாணத்தப்பே இதை வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பெரிய உலக்கு, இது வந்து சின்ன உலக்கு. இதுதான் சைஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதில் எத்தனை டம்ளர் போடுறேனோ அதே நம்பர் ஆஃப் டம்ளர்ஸ் வந்து நான் உளுந்து போடுவேன். ஸோ இதில் 2னா இதில் 2. ஓகே, புரிஞ்சிருச்சா? இல்லை, உளுந்து 1 டம்ளர், ரெண்டு டம்ளர்.
இந்த உளுந்துமே வந்து நம்ம வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணாமல் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணலாம். கருப்பு உளுந்து தோசைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதையும் நல்லா நம்ம கழுவிக்கலாம். உளுந்து வந்து ஒரு 2 மணி நேரம் ஊறுனாலே போதும். நல்ல தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கிறேன். வச்சாச்சுங்க, அவ்வளோதான். ஓகேவா? இது 4 மணி நேரம் கழிச்சு ஆட்ட போகிறேன். ஸோ நாங்கள் வந்து இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கிட்டில் ராஜா லவுட் அப்படின்ற ஒரு இடத்துல தான் கோல்டன் லோட்டஸ் ஸ்பைஸ்ன்ற ஒரு கடை இருக்குது. ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த மாதிரி பல்காக நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப நல்லாவும் இருக்குங்க அவங்க பண்ணுறது. ஏன்னா ரொம்ப மினிமம் குவான்டிட்டியாகவும் பண்ணுறாங்க, ரொம்ப ஹியூஜ் குவான்டிட்டியும் பண்ணுறாங்க. இப்போ நான் இன்றைக்கி பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 4 ரிங்கிட் வாங்கினாங்க, அவ்வளோதான். ஸோ அவங்களும் நீட்டாக அதை வந்து மிஷினில் தான் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு நைஸ் பவுடராக வந்து உங்களுக்கு வருது. ஸோ இதை வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ மசால் பவுடரோ இல்லை வீட்டில் குழம்பு மிளகாத்தூளோ நீங்கள் அரைக்கணும், எங்கே அரைக்கிறதுன்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கடைக்கு கொண்டு வந்து அரைக்கலாம். ஸோ இந்த கடையில் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்தியன் ஸ்பைசஸ் எல்லாமே விற்கிறாங்க. வேதா கீலாம் நான் பார்த்தேங்க இங்கே. ஏன்னா வேதா கீலாம் வந்து சென்னையில் கிடைக்கும், அப்புறம் இல்லைன்னா வந்து திருச்சியில் தான் கிடைக்கும். ஸோ இங்கே நான் பார்த்தேன். அதே மாதிரி தாஜ்மஹால் டீ, அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின இது, அப்புறம் நம்ம ஊரில் இருக்க கோல்டு வின்னர், இது எல்லாமே அதாவது மாடர்ன் ஸ்டோர்ஸில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இங்கேயும் கிடைக்கிது. உங்களுக்கு ஒரு வேளை தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த கடைக்கு நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து மாவு புளிச்சிருச்சு. நான் மாவு ஆட்டுறதெல்லாம் காமிச்சேன்ல. ஸோ மாவு புளிச்சிருச்சு. எப்படி புளிச்சிருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக. ஸோ இதுக்கு வந்து செம்மையான ஒரு குழம்புனா என்னது, மட்டனோ சிக்கனோ செஞ்சால் தான் நம்மளுக்கு அது நல்லா வந்து உள்ளே இறங்கும். என் பொண்ணும் வந்து நான்வெஜ்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு வீக்லி ட்வைஸ் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான இட்லியும் நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த இட்லிக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழம்பு இருக்கும்போது நம்மளுக்கு இன்னும் ரொம்ப வந்து அது அந்த இட்லி டக்குன்னு உள்ளே போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும்ல. ஸோ நல்ல காரசாரமான ஒரு மட்டன் எலும்பு குழம்பு மாதிரி ஒரு குழம்பு வச்சாச்சு. ஸோ அந்த குழம்ப ஊற்றி நல்லா இட்லியில் மிதக்க மிதக்க அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்றது தான் அதோட சுவையே, உண்மையிலே சொல்லணும். சில பேர்லாம் வந்து இட்லிக்கு வெளியே ஊற்றுவாங்க, லைட்டாக தொட்டு தொட்டு சாப்பிடுவாங்க. அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. நம்ம வந்து நான்வெஜ் இட்லின்னு வாங்கினோன்னா குழம்பு ஊற்றி குழம்பு தான் தெரியணும், இட்லியே தெரியக்கூடாது, அப்படி சாப்பிடணும். ஸோ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன்ல, அதில் 1 ஸ்பூன் வந்து ட்ரை ஜிஞ்சர் ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து சுக்குவாக நீங்கள் செஞ்சிங்கன்னா அது நீங்கள் அரைக்கும் போதே சுக்கு அரைச்சிடலாம். இப்போ உங்கள்கிட்ட சுக்கு இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை ஜிஞ்சர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது எப்படி செய்யணுன்றதையும் நான் இதில் இந்த வீடியோவிலே கவர் பண்ணியிருக்கேன். இப்போ நானும் என் பொண்ணுக்கும் வந்து சேர்த்து செய்கிறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து களி மாவு போட்டுட்டு அதுக்கு வந்து நல்லா நார்மல் வாட்டரில் நல்லா லம்ஸ் இல்லாமல் கலந்துக்கோங்க. கலந்துட்டு நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஜாகரியோ இல்லைன்னா வந்து இந்த மாதிரி வெல்லம் அந்த மாதிரி உங்களுக்கு அதில் வந்து தூசி இல்லைன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கலாம். தூசி இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா அது தனியாக நீங்கள் வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் இதில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும். நல்லபடியாக கையில் ஒட்டக்கூடாது, அந்த மாதிரி வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சூடாக சாப்பிடணும். ஸோ இதை நீங்கள் செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே.